அப்போ எந்த ஒரு வண்டி வந்தாலும் முதல்ல வந்து எங்கள் வீட்டில் வந்து காமிப்பாங்க. அப்போ நான் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க காசுன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த 2 இது ரெக்க திறக்கிற மாதிரி ஒரு கார் இருந்துச்சு, டொயோட்டா செரா, ஹாண்டா சிவிக் சிஆர்எக்ஸ். அந்த இது வந்து போய் பூட்டில் போயிடும், அது வந்து கூப்பை மாதிரி ஆகிடும், எல்லாம் திறந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய கார் இருந்துச்சு. whenever it comes, அப்போ வந்து ஃபாரின் கார்ஸ் வந்து இங்கே இல்லை. அப்போ எந்த வண்டி வந்தாலும் முதல்ல என்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க. அவ்வளோ பிடிக்கும் காரு. ஆனால் இப்போ வந்து நான் வண்டி வாங்கலாம் விட்டாச்சு. ஏன்னா அதுதான் இப்போ வந்து எல்லாமே இல்லை. ஸோ எவ்ரி டைம் வி கோ. அப்படி வரும்போது இப்போ வந்து நான் டிஃபெண்டர் வாங்கினது காரணம் சம்திங் சாலிடா இருக்கணும்னு பார்த்தா இட் வாஸ் தட் கார் வாஸ் சாலிட் டு கோ வித். ஸோ ஐ பாட் டிஃபெண்டர். விச் இஸ் யுவர் வெரி ஃபேவரட்? நீங்க டிரைவ் பண்ணி பர்சனலா டிரைவ் பண்ணா நீங்க வச்சிருந்த கார்லயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா இது? பென்ஸ் E240 வச்சிருந்தேன். ஐ திங்க் ரோட் சேஃப்டியோட நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி A7 ஆடி A7 வச்சிருந்தேன். A7 வந்து பேசிக்கலி ஆடி இஸ் a 4-wheel drive. அந்த A7 வந்து ரோட் கிரிப் சோ நைஸ். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் மெதுவாக வண்டி ஓட்டுவேன். 140, 150, 160. என் கூட வண்டியில் உட்காரதே நிறைய பேர் பயப்படுவாங்க. சரி. ஸோ அது தப்புன்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து உடனே பார்த்து நாளைக்கு தலைவர் சொல்லிட்டாரு நம்மளும் 140, 150 போகலாம். அப்படி இல்லை. அந்த வண்டி அதை போய் பிரேக் அடிச்சா இட் ஸ்டாப். ஓகே, ஸ்டாப்பாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி ஒரு பைக் ரோட் கிரிப் வாஸ் சோ குட் இன் A7. அது A7 இப்போ இல்லை. தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல். அது ஐ திங்க் ஒன் கார் வச்சு